अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்னவிம்மாத்தம் நாங் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியான ஆண்டாள் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலான அந்த பெரியாழ்வார் பெண்பிள்ளை அருளிச் செய்த திருப்பாவையிலே 9வது பாசுரம் அனுபவிக்க பிராப்தம் இன்றைய நாள். போன 3 பாசுரங்களாலே கோபிகைகளை எழுப்பியிருக்கா ஆண்டாள். புள்ளும் சிலம்பின கான் அப்படின்ற ஒரு பாசுரம், கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் அப்படின்ற ஒரு பாசுரம், அதே மாதிரி கீழ்வானம் வெள்ளன்னு அப்படின்னு நேற்றைய தினம் பாசுரம். இந்த இடத்துல எல்லாம் பார்க்குறச்சே ஒரு இடத்துலையும் ஒரு விதமான கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல சொல்கிறச்சே பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அர்த்தம். அந்த கோபிகைக்கு கிருஷ்ணானுபவத்தில் இன்னும் அனுபவம் போராது, இன்னும் அந்த சாமர்த்தியம் போராது, புதியவளாக இருக்கிறா. கிருஷ்ணானுபவத்துக்கு புதியவளாக இருக்கிற ஒருத்தி அப்படின்னு பிள்ளாய் அப்படின்ட்டான். 2வது சொல்கிறச்சே பேய்ப்பெண்ணே அப்படின்றான். என்ன பேய்ப்பெண்ணே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 2வது கோபிகை இருக்காளே அவள் நன்னாவே கிருஷ்ணானுபவத்தில் சாமர்த்தியம் இருக்கிறவள் தான், அந்த நன்னா அனுபவம் பெற்றவள் தான். கண்ணனை அனுபவிக்கிறதுல நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கிறவோ இருந்தாலும் புதியவள் போல நடந்தாலும் ஆனபடியால பேய்ப்பெண்ணே அப்படின்ட்டான். 3வதான் நேற்றைய தினம் அனுபவிக்கிறச்சே நாயக பெண்பிள்ளாய், அதாவது நேற்றைய தினம் தான் பேய்ப்பெண்ணே அப்படின்னு வந்தது. அதுக்கு முன்னாடி சொல்கிறச்சே கீசு கீசன்னுங்கும் ஆனைச்சாதம் கலந்து பேசின பேச்சுறவன் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணு. நேற்றைய தினம் சொல்கிறச்சே இந்த கோபிகையை சொல்கிறச்சே நாயக பெண்பிள்ளாய் அப்படின்னு ஒரு விழிச்சொல். அந்த நாயக பெண்பிள்ளாயின்னு எதனால சொன்னா அப்படின்னாக்கா, இந்த கோஷ்டிக்கு நீ நாயகியாக இருக்கிறியே, அப்போ இந்த கோஷ்டிக்கு நீ தான் தலைவியாக இருக்கிற, அப்போ நீ வந்தால்தான் உண்டு அப்படின்னு இந்த மாதிரியான, அதாவது கண்ணனுக்கு இவள் பேரில் இருந்த ஆசையினுடைய மிகுதி அதை காட்டினான். கண்ணனுக்கு இந்த 3வது கோபிகை பேரில் அவ்வளோ ஆசை ஆனபடியால் நமக்கும் நீ ரொம்ப உத்தேச பூதை, நீ கூட இருக்கணும், அதனால் உன்னை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவா 3 பேரும் ஒரு தட்டு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கோபிகை வேற தட்டு. எந்த விதத்தில் சுவாமி அப்படின்னா அதுதான் காட்டுறார். ஆரம்பத்தில் அவதாரிக்கையிலே சொல்கிறார். மற்றும் உண்டான இந்த 3 கோபிகைகள் நேற்றைய வரைக்கும் பார்த்தோமே, அந்த 3 கோபிகைகள் அவளை போய் எழுப்புறச்சே முதல்ல கேட்ட கேள்வி என்ன, விடிந்தமைக்கு அடையாளம் என்னான்னு கேட்டான். அதுக்கு தான் முதல்ல சொல்ல வேண்டி வந்தது புள்ளும் சிலம்பின கான் கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். அதே மாதிரி இந்த கீழ்வானும் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தன அப்படின்னு இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி வந்தது. இன்னைக்கு எழுப்பக்கூடிய அந்த கோபிகை இருக்காளே இவள் அடையாளத்தை பற்றி கவலையே படலை. இவள் எப்படி இருக்கிறான்னா, விடிந்தது எழுந்துருன்னா விடிஞ்சா என்ன விடியாட்டன்னா நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டா இந்த கோபிகை. இது நன்னாச்சே, விடிஞ்சாலும் விடியாட்டாலும் நான் எழுந்துக்க மாட்டேன்னு எதனாலே சொல்கிறா அப்படின்னா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறான். சீதை லங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள், அந்த அசோக வனிகையில். அந்த காலத்தில் அவளுடைய ரக்ஷணம், அந்த ராட்சசிகள் சுற்றி இருக்கிற 700 ராட்சசிகள் அவளை ஹிம்சை பண்ணுறச்சேவோ, அந்த ராவணன் வந்து நலியறச்சேவோ, அதெல்லா ஹிம்சையும் இல்லை செய்து அந்த சீதையை ரக்ஷணம் பண்ணி திரும்ப ராமன் பக்கத்தில் போகிறதுக்கு அவளுக்கே சக்தி உண்டானா தாராளமாக உண்டு. ராவணனை அந்த ஜனஸ்தானத்தில் இன்னும் அந்த ராட்சசர்கள் எல்லாம் விரட்டி அனுப்பிச்சதுக்கப்புறம் ராவணன் அங்கே வந்து அபகரணம் பண்ணிருந்தானே, அந்த அபகரணம் பண்ணுறச்சே சீதையை தொடறதுக்கு முன்னாடியே அந்த ராவணனை சாம்பல் ஆக்கியிருக்கிறதுக்கு சக்தி உண்டு சீதைக்கு. எங்கே பார்க்கலாம்னா
புரியறதுக்காக ஒரு இடத்த காட்டுறார் நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த சுந்தர காண்டத்தில் பிரசித்தமான ஒரு கட்டம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். லங்கையை எரித்தார் ஹனுமான், தன்னுடைய வாலில் இருக்கிற நெருப்பை கொண்டு லங்கை எரிச்சார்னு எல்லாரும் கேள்விப்படுறோம். அந்த இடத்துல சீதைக்கு அந்த செய்தி வருது, ஹனுமானுக்கு வாலில் நெருப்பு வச்சுட்டா அப்படின்னு. இதுக்கு சற்று முன்னாடி தான் அந்த ஹனுமானை பார்த்துருக்கா சீதை, ராமனுடைய தூதன் அப்படின்னெல்லாம் தெரிஞ்சுச்சுட்டு இருக்கா. அந்த மோதிரத்தில் பெற்றிருக்கா, தன்னுடைய சூடாமணியில் கொடுத்துருக்கா. அப்போ ஹனுமான் யாருன்னு நல்லா தெரியும். அவருடைய வாலில் நெருப்பு விச்சான உடனே இவளுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. ஐயோ, நம்முடைய காரியம் பண்ணுறதுக்கு அவர் வாலில் அந்த நெருப்பு வந்துடுத்தேன், நம்முடைய காரியம் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த கஷ்டம் வரணுமா? வேண்டாம் வேண்டாம். அவள் அப்போ சொல்கிற வார்த்தை அக்னி பகவானை பார்த்து சொல்கிறா, அக்னியே, என்னுடைய பாதிவிரத்தியம் உண்மையாயிருந்தால் அந்த சக்தியில் நான் உனக்கு ஆணையிடுறேன், என்னுடைய பாதிவிரத்தியத்துடைய சக்தியில் உனக்கு ஆணையிடுறேன், ஹனுமானுக்கு நீ சீத்தளமாயிரு, நீ எரிக்கக்கூடாது, வாலில் நெருப்பு இருந்தாலும் அது எரிக்கக்கூடாது அப்படின்றா. சீதோபவ ஹனுமதா, என்னுடைய பாதிவிரத்தியத்தின் மேல் ஆணை அப்படின்றான். அங்கே ஹனுமான் பார்க்குறாரு, என்னுடைய வாலில் நெருப்பு இருக்குது, ஆனால் அவ்வளோ நேரமாக எரியறது, எனக்கு ஏதோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. இது எரியறதுன்னா எனக்கு அந்த எரிச்சல் மட்டும் தெரியவே மாட்டேன்றது, நெருப்பு மட்டும் இருக்குது, எரிச்சல் தெரிய மாட்டேன்றது என்ன அப்படின்னு அவர் விசாரம் பண்ணுறார். அவருக்கு தெரியல இங்கே சீத்தை ஆணையிட்டிருக்கான்றது ஒன்று தெரியல. ஆனால் இந்த சீத்தையுடைய ஆணை அந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கு. அந்த ஹனுமானுடைய வாலில் நெருப்பு இருந்தும் அது சுடலை. நம்ம ஆச்சாரியால் கேட்டால், அக்னியை பார்த்து நீ சுடாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிட்டவள், இந்த பாதிவிரத்தியத்தின் பேரில் ஒரு ஆணையிட்டவளுக்கு அதே பாதிவிரத்தியத்தில் ஒரு ஆணையிட்டு இந்த ராவணனை பஸ்மமாக்கு, இவன் இந்த ராவணனை சாம்பல் ஆக்குன்னா பண்ணிருப்பாரா இல்லையா அக்னி? அந்த க்ஷணத்துலேயே அவன் பஸ்மமாக போயிருப்பான். அந்த பாதிவிரத்தத்துக்கு இருக்கிற சக்தி சீதைக்கு இருந்தால் அந்த சக்தி கட்டாயமாக அவன் அந்த க்ஷணத்திலேயே சாம்பலாக போயிருப்பான். ஆனால் தன்னுடைய சக்தியை அங்கே பிரயோகம் படுத்தலை. ராவணனுக்கு சொல்கிறா, ரொம்ப ஆச்சரியமாக ராவணனுக்கு குறித்து சொல்கிறா, ராவணா, உன்னை சாம்பலாக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு மட்டும் நினச்சி விடாத, ராமனுடைய அனுமதி இல்லை, ராமன் கிட்ட நான் பர்மிஷன் வாங்கல, உன்னை சுட்டு எரிக்கிறதுக்கு ராமன் கிட்ட நான் பர்மிஷன் வாங்கல, இன்னொன்னு நான் தபஸை பாலனம் பண்ணிருக்கேன், ஆனபடியால் உன்னை போனா போகிறதுன்னு விட்டு வச்சிருக்கேன். அதாவது இந்த ராமனுடைய பர்மிஷன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா, அதான் சொல்கிறா, ராமனுடைய அனுமதி எதுக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா, ராமனுடைய சொத்தோ இல்லையோ, பெருமாளுடைய சொத்தோ இல்லை, ஜெகத்தெல்லாம் பெருமாளுடைய சொத்து, அதை நாசம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் உண்டு? அது கிடையாது. நாட்டில் திடீர்னு ஏதான ஒரு கலவரம் ஏற்பட்டு இந்த டயரை சுட ஆரம்பிச்சுட்றா, பஸ்ஸை சுடுறதுக்கு ஆரம்பிச்சுட்றா, எரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்றா அப்படின்னா உடனே கைது பண்ணி உள்ளே உட்காந்துட்றான். ஏன் சுவாமி, நான் வேற ஒன்றும் பண்ணலையே, இந்த பஸ்ஸு தானே சுட்டேன், இந்த டயர் தானே சுட்டேன், அது தானே சுட்டேன், அதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, உன்னுக்கு அதை சுடுறதுக்கு அதிகாரம் இல்லை, இதெல்லாம் அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு காட்டுறாளோ இல்லையோ. அந்த மாதிரி சீதை சொல்கிறா, இந்த சராச்சர சிருஷ்டி எல்லாமே ராமனுடைய சொத்து, அந்த ராமனுடைய சொத்தாக இருக்கிறச்சு அதை பஸ்மமாக ஆக்குறேன் அப்படின்னு, உன்னை சாம்பல் ஆக்குறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை ராவணா, அதனாலே தப்பிச்ச, கிளம்பி போடு. இன்னொன்று தபஸு, ஒரு பெரிய தபஸில் இருக்கேன், என்னன்னா எனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நான் நல்லது பண்ணணுன்ற தபஸில் இருக்கேன், ஆனபடியால் ராவணா நீ இந்த மாதிரி என்கிட்ட மாட்டிக்காத, கிளம்பி போயிடு. நாகங்கூர்மி தசக்ரீவ பஸ்மார்ஹ தேஜசா ராமஸ்ய, அதாவது தபசானுபாலனாத் அப்படி ஒரு ஸ்லோகம் வரும். அந்த இடத்துல அந்த ராமனுடைய அனுஜை இல்லாதபடியாலையும் தபஸை பாலனம் பண்ணுறபடியாலையும் நாகங்கூர்மி தசக்ரீவ பஸ்மார்ஹ தேஜசா, உன்னை நான் சாம்பலை ஆக்க மாட்டேன், கிளம்பி போயிடு அப்படின்றான். அவளுக்கு சக்தி இருந்தும் அவள் அந்த சக்தியை பிரயோகம் படுத்திக்கல, தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு அந்த சக்தியை பிரயோகம் படுத்திக்கல. இன்னொன்று, அந்த ஹனுமான் வந்தாரோ இல்லையோ, ஹனுமான் வந்த காலத்தில் அந்த ஹனுமான் சொல்கிற, என்னுடைய முதுகில் ஏறி உட்காந்துரு தேவி, நான் இப்போவே உன்னை ராமன் பக்கத்தில் விட்டுடுறேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஏதோ 10 மாதம் 2 மாதம் எல்லாம் கஷ்டமே பட வேண்டாம், நீ அது முதுகில் ஏறி உட்காந்தா நான் உங்க விட்டுறேன். முதல்ல அப்படி சொல்கிறச்சே சின்ன பூனையாட்டம் வந்திருக்கார் அந்த ஹனுமான். பூனையாட்டம்னா பூனை காத்திரத்தில் வந்திருக்கார் ஹனுமான். சீதையை பார்த்துட்டு, நீயா என்ன உன் முதுகில் உட்காத்துக்கிறியா, இப்படி முடியுமா அப்படின்னு கேட்டாளாம். அது ஹனுமான் நினைச்சாரா, ஓஹோ நான் சின்ன வடிவத்தில் வந்தேன் அப்படின்றபடியாலே இவளுக்கு ஏதோ ஒரு அபநம்பிக்கை இருக்குது போல இருக்குது, நான் என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறேன், பெருசாக வளர்ந்தாரா ஹனுமான். இன்னைக்கு சுச்சீந்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லை, இந்த நாமகிரி
இருக்குது. இந்த இடத்துல போனால் அவ்வளோ பெருசாக ஹனுமான் சேவை சாதிக்கிறார். அப்போ அந்த மாதிரி அந்த ஹனுமான் சேவை சாதிக்கிறார் இல்லையோ, அந்த மாதிரி சீதைக்கு சேவை சாதிச்சாராம். சீதைக்கு சேவை சாதிச்ச ரூபத்தில் தான் அங்கே அந்தந்த கோவில்களில் நிற்கிறார் பெருமாள் ஹனுமான். அந்த பெருசாக வளர்ந்து காட்டி, சீதை இப்போ உனக்கு நம்பிக்கை வந்தா என் முதுகில் நீ நன்னா ஏறலாம் தெரியுமா அப்படின்னா, சீதை சொன்னாளா, வாஸ்தவ ஹனுமன்னு உன்னுடைய இந்த ரூபத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம்னாலாம். என்னன்னா, நீ சமுத்திரத்தை தாண்டி போயிடுவேன், நான் உன் முதுகில் ஏறி உட்காந்துருவேன், நீ சமுத்திரத்தை தாண்டுவேன், ஆனால் நீ என்னை முதுகில் உட்காத்தி அங்கே சமுத்திரத்தை தாண்டுறச்சே இந்த ராவணன் சும்மா இருப்பானா? அவன் எல்லா சேனையும் உன் பின்னாடி விடுவானா இல்லையோ? அப்போ நீ என்ன பண்ணுவேன்? அங்கே சண்டை போட தான் பார்ப்பேன். நீ என்னவோ உனக்கு சாமர்த்தியம் உண்டு, அந்த பருந்தண்டை இருக்கிறச்சே சண்டை போடுறதுக்கெல்லாம் உனக்கு சாமர்த்தியம் உண்டு, ஆனால் என்னுடைய பாட சொல்ல, நீ சண்டை போட்டுருக்கேன், நான் சமுத்திரத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது எப்படின்னாலாம். சிரிப்பு வந்துருச்சு அந்த ஹனுமானுக்கு, சிரிப்பு வந்துருச்சு. தேவி இதெல்லாம் நம்புகிற வார்த்தையா? நீ சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற வார்த்தையா? வாதமா? உண்மை என்ன சொல்லு, எதனால் நீ வரமாட்டேன்ற அப்படின்னா, அங்கே தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா பிராட்டி. நான் ஒரு பதிவிரதா ஸ்திரீ, நான் வேற ஒரு புருஷனை நானா தொட மாட்டேன், இதுதான் என்னுடைய விரதம். பரபுருஷனை நான் தொட மாட்டேன். ஹனுமன்னு நீ என்னை இங்கன்னா அழிச்சும் போடுவேன், நீ அழிச்சும் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை பரபுருஷன்னு தொட்டாலும், அவர் ஹனுமன் சொன்னாரா, நான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை தொடலாமா இல்லையோ? நீ வேற என்னுடைய கணவன்னு தொட வேண்டாம், நான் உன்னுடைய பிள்ளைன்னு தொடலாமா இல்லையோ? குழந்தைகளை தொடமாட்டேன்னு எதனா பதிவிரதா ஸ்திரீ சொல்லுவாள் என்ன? இல்லையே, குழந்தைகளை நன்னா கொஞ்சம் மடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் குலாவி எல்லாம் பண்ணுவாள் இல்லையோ? இப்போ அந்த மாதிரி பண்ணேன், என் முதுகில் ஏறு அப்படின்னா அங்கே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா. ஒன்றும் இல்லை, நீ என்ன இங்கேருந்து அழிச்சு அங்கே போயிடுவேன். ஆனால் ஜெகத்தில் என்ன சொல்லுவா தெரியுமா? யாரோ ஒரு ராட்சசன் அங்கே நான் எடுத்து தூக்கிண்டு இங்கே வந்துட்டான், ஏதோ ஒரு குரங்கு இங்கே நான் தூக்கின்னு அங்கே போயிடுத்து, நடுவில் ராமன் இருந்தானே என்ன பண்ணான்னு ஒரு கேள்வி வந்துடும். அந்த ஒரு அபவாதம் ராமனுக்கு வரக்கூடாது. ஹனுமன்னு ஆனபடியால சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம்பர பலார்த்தனா மாம் நயேத்யதி காக்குஸ்தா தத் தஸ்ய சதிருஷம் பவேத் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இந்த லங்கையெல்லாம் தன்னுடைய அம்புக்களால் தொலைச்சு இந்த லங்கையை பஸ்மமாக ஆக்கி என்னை பெருமாள் வந்து கூட்டிட்டு போனா அதுதான் அவருடைய பெருமைக்கு தகும் அப்படின்னு காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். என்ன நம்ம ஆச்சாரியர்கள் கேட்குறான்னா, தனக்கே சக்தி உண்டு, அவன் அபகரணம் பண்ணுறச்ச தடுக்கல்ல, தன் சக்தியை கொண்டு தடுக்கல்ல. ரெண்டாவது, இங்கே அபகரணம் வந்து இங்கே நிற்கிறச்சே ஹனுமான் வந்து நான் அவனை அழிச்சும் போகிறேன்றச்சே அதுக்கும் ஒத்துக்கலை. அப்போ தன்னுடைய சக்தியும் பிரயோகம் படுத்தலை, மற்றவனுடைய உதவியும் எடுத்துக்கலை. தன்னுடைய ரட்சணத்தை எப்படி எதிர்பார்த்தான்னா, ராமன் இங்கே வரணும், என்னை அழிச்சும் போகணும், இதுதான் என்னுடைய ரட்சணம் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்தாலும் இல்லையோ, இந்த உறுதி தான் இன்னைக்கு எழுப்பக்கூடிய இந்த கோபிகைக்கு இருந்த உறுதிப்பாடு. அவளுக்கு என்னவா அப்படின்னா, விடிஞ்சால் என்ன விடியாட்டா என்ன, நான் எதனால அங்கே கண்ணனை பார்க்க போகணும் அப்படின்னா, கண்ணன் தான் ரக்ஷகன், நமக்கு கைங்கரியம் கொடுப்பவர், நம்முடைய சொரூபத்தை ரட்சிக்கவர் அப்படின்னாக்கா அவனை என்கிட்ட வரட்டும். நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, நான் போய் அவன் மேலே விழுந்து அவன் தொங்கிண்டு எனக்கு இந்த காரியத்தை பண்ணுன்னெல்லாம் நான் கேட்கக்கூடாது, என்னுடைய சொரூபம் போயிடும். ஆனபடியால் என்ன பண்ணணும்னா, அவனே என்கிட்ட வரணும். வரட்டுமே, நடுராத்திரியில் வந்தாலும் எழுந்து உட்காந்துருவேன், இப்போ வந்தாலும் எழுந்து உட்காந்துருவேன். கண்ணன் வந்திருக்கானா கேட்டாவோ, இல்லையே நாங்கள் தான் வந்திருக்கோம், அப்போ கண்ணன் வரட்டும் நான் எழுந்துக்கிறேன்ட்டாவோம். உள்ளே இருக்கும் கண்ணன் வந்தால் நான் எழுந்துக்கிறேன் அப்படின்ட்டான். அங்கே தான் காட்டுறா, ரொம்ப ஆச்சரியமாக பாடுறாய்வோ. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியா தூபம் கமல துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தொயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாசுரம். இந்த இடத்துல சொல்றச்சே தூமணி மாடத்து அந்த கோபிகையுடைய திருமாளிகை இருக்கிறது, அந்த வீடு இருக்கிறதே அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என்னன்னா, தூமணி மாடம், தூய்மையான மணிகளாலே ரத்னங்களாலே இழைக்கப்பட்ட ஒரு திருமாளிகை. நம்ம ஆச்சாரியால் காட்டுறா, இது என்ன தூமணி மாடம் அப்படின்றாளே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தூய்மையான மணிகள். அது எப்பேற்பட்ட மணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ஆழ்வார் சொல்லியிருக்கிற இன்னொரு இடத்த பார்க்கணும். திருவாய்மொழியில தொலைவில்லி மங்கலம் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தை பாடுறச்ச ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசுரம் இட்டு காட்டுறார் ஆழ்வார். துவளில் மா மணிமாட மோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவள். அந்த எம்பெருமான் தொலைவில்லி மங்கலத்தில் குடிக்கொண்டிருக்கிறானே, திவ்ய தேசத்தில் நிற்கிறானே அந்த எம்பெருமான்,
அவனுடைய மாளிகை எப்படி இருக்கு, அங்க இருக்கிற மாளிகை எப்படி இருக்கு எம்பெருமானுக்குன்னா துவளில் மணிமாடம். இங்க தூமணி மாடம், அங்க துவளில் மணி மாடம். என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஒரு ரத்னத்தை எடுக்கிறா, இந்த நிலத்தை இன்னும் அந்த மலை இன்னும் எல்லாம் ரத்னத்தை எடுக்கிறாள் இல்லையோ, அந்த ரத்னத்தை எடுக்கிறச்சே அதுக்கு நாம் புதுசாக ஒன்றும் ஒரு தோஷத்தை கழித்து அதுக்கு தூய்மை சேர்க்கறதுக்கு அவசியம் இல்லாதபடிக்கு கிடைக்கிறச்சவே ரொம்ப சுத்தமாக கிடைச்சுட்டா அதுக்கு தான் தூமணி மாடம், தூமணி அப்படின்னு பேர், தூய்மையான மணி. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை, அந்த தோஷமே இல்லை. அது கிடைக்கிறச்சவே தோஷம் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ரத்னமாக கிடைச்சிட்ருக்கு. ஆனால் சில ரத்னங்கள் உண்டு, எப்படின்னா எடுக்கிறச்ச கொஞ்சம் தோஷம் உண்டு, அதை தட்டி கொட்டி தேய்ச்சி போச்சு எல்லாம் எதோ என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அந்த தோஷத்தை போக்கினால் அதுக்கப்புறம் ரொம்ப சுத்தமாக ஆயிடுமா. அதுக்கு தான் துவள் இல் மணிமாடம் அப்படின்னா. அப்போ அழுக்கு அகற்றப்பட்ட மணிகள் அது ஒரு பக்கம், அழுக்கே இல்லாத ஸ்வதகா சுத்தி உடைய மணிகள் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தூமணிகள் இந்த அழுக்கே இல்லாத சுத்தமான மணிகள் இருக்கிறதே இதெல்லாம் பெருமாள் தனக்குன்னு வச்சுக்க மாட்டாராம், தன்னுடைய பக்தர்களுக்குன்னு கொடுத்துட்டு வரான். இந்த அழுக்கு இருக்கிறதெல்லாம் கழிச்சு கழிச்சு அந்த அழுக்கை போக்கி பாக்கி இருக்கிற மணியை தான் வச்சுக்கிறாராம். இப்போ பெருமாளுக்கு என்ன பெருமை அப்படின்னாக்கா, அழுக்கோட வந்ததெல்லாம் அழுக்க கழிச்சுட்டு தான் வச்சுக்கிறார். அழுக்கே இல்லாத பரமசுத்தமான வஸ்துக்கள் வந்தா அதெல்லாம் என்னுடைய பக்தர்களுக்கு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களுக்கு வச்சுடுவாராம். திருப்பாணாழ்வார் ஒரு அற்புத பாசுரத்தை பாடுறார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோர் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீண்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே அப்படின்னு பாசுரம். இந்த இடத்துல சொல்றச்சே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் அப்படின்னு இந்த மாதிரி அமலன் விமலன் நின்மலன் நிமலன் நின்மலன் 4 பதங்கள் சொல்றா. 4ம் குற்றமற்றவன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் 4 தடவை சொல்லணும்னா 4 விதமான குற்றங்கள் இல்லாதவன் எம்பெருமான் அப்படின்னு காட்டுறது. அதில் சொல்றச்சே இந்த பக்தர்கள் இருக்கிறாளோ இல்லையோ, எம்பெருமானை வந்து சேவிக்கிற பக்தர்கள் இருக்கிறாளோ இல்லையோ, 3 விதமான பக்தர்கள் இருக்கா. அவ யார் அப்படின்னாக்கா, ஆர்த்தர்கள் அர்த்தார்த்திகள் அப்படின்னு 2 சேர்த்து ஐஸ்வர்யார்த்திகள்னு பேர் வச்சுட்டார் கண்ணன். ஐஸ்வர்யார்த்திகள், கைவல்யார்த்திகள், பகவல் லாபார்த்திகள் அப்படி 3 விதமான ஜனங்கள். நமக்கே புரியற பாஷையில் சொல்லணும்னா, பெருமாள் முன்னாடி வந்து நிற்கிறோம், நின்று பெருமாளை என்ன கேட்டுக்கிறோன்றது கேள்வி. எம்பெருமானே எனக்கு காரு கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, குழந்தைகள் கொடு, இதெல்லாம் கேட்டா இவர்களுக்கு ஐஸ்வர்யார்த்திகள்னு பேர். இதெல்லாம் வேண்டாம், என்னை நானே அனுபவிச்சுக்கிறேன், நான் 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 அப்படின்ற இந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய அனுபவத்தை தானே அனுபவிச்சுக்கிறேன், இதுக்கு நீயும் வேண்டாம் இந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், என்னை விட்டுடு. இது 2வது அதிகாரி கைவல்யார்த்திகள் அப்படின்னு பேர். அநேகமாக இன்னைக்கு கைவல்யார்த்திகள் பார்க்க முடியாது. ஐஸ்வர்யார்த்திகளும் மோட்ச பகவல் லாபார்த்திகளும் தான் இன்னைக்கு பார்க்கலாம். கைவல்யார்த்திகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கா, இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. 3வதா சொன்னா பகவல் லாபார்த்திகள் எழுவார் விடை கொள்வார் ஈந்துளாயானை வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னு ஆழ்வார் பாசுரம் சொல்றாச்சே. வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். ஒரு அதிகாரி வரானா எழுவார், பெரிய பட்டியலிட்டு திருவேங்கடத்தை சேவிக்க போறான். அந்த திருவேங்கடமுடைய முன்னாடி நின்று எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாம் பட்டியல் கேட்டுறான். பெருமாள் தந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே எழுவார், கிளம்பி விடுவானா. நான் போயிட்டுறேன்னு கூட சொல்ல மாட்டேன் பெருமாளுக்கு. கிடைச்சதா சரி, உன்னுடைய கர்மம் நீ கொடுத்த, என்னுடைய கர்மம் நான் பெற்றுண்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவான். எழுவார். 2வது அதிகாரி ரொம்ப மோசமான அதிகாரி விடை கொள்வார். பெருமாள் முன்னாடி போய் என்ன வேணும்ன்றச்சே, எனக்கு நீயும் வேண்டாம் இந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு நானே வேணும், நான் டாட்டா பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்றான். நான் எல்லாரும் சொல்கிறச்சே என்ன சொல்லுவோம், போயிட்டு வரேன் அப்படின்னுவோம் இல்லையா. எல்லாரும் போகிறேன்னு சொன்னால் ஆற்றுல ஒன்று கொடுப்பா, ஒன்று வச்சு போகிறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும்னு சொல்லுவா இல்லையா. ஆனால் இந்த அதிகாரி பெருமாள் முன்னாடி போய் என்ன சொல்லுவோம்னா விடை கொள்வான், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்போ பெருமாள் வேண்டாம் இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன், யாவதாத்மபாவி நான் என்ன அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்வானா. விடை கொள்வார். இவா 2 பேரும் ரொம்ப மோசமான அதிகாரிகள். பெருமாள் கிட்ட வருவா, ஆனால் நீ வேண்டாம் சொல்லுவா. இவாளை மாதிரி இல்லாமல் 3வது அதிகாரி இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன்னா வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். எம்பெருமான் முன்னாடி நின்று என்னப்பா வேணும் அப்படின்னா, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம் கைவல்யமும் வேண்டாம், எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை நீ நீட்டு, அதுக்கு எப்பொழுதுமே நான் கைங்கரியம் பண்ணுறேன், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சகலவித கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும்
அப்படின்னு ஆச்சாரியர்கள் காட்டுறபடிக்கு உனக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கேன், உன்னை விட்டு போகிறதுக்காக வரல, உன் கூட இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ தான் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு அவ்வளோ உகப்பா ஒருத்தன் கிடைச்சானே அப்படின்னு. இந்த மாதிரி 3 அதிகாரிகள் சொல்கிறாள் இல்லையோ, இந்த 3 அதிகாரிகளில் ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யார்த்திகள் வந்தால் அது தோஷம். ஏன் அப்படின்னா பெருமாள் கிட்ட வந்து பெருமாளை வேண்டாம் சொல்கிற பார்த்தீங்களா, அது தோஷம். அவளை பெருமாள் என்ன பண்ணுவார்னா அந்த தோஷத்தை கழிச்சுட்டு தன் பக்கத்தில் தனக்கு ஆட்படுத்து வரான், தன்னுடைய பக்தர்களாக வச்சுப்பார். ஆனால் இந்த வலுவா வகையின் இந்த வைகல் தொழுவார் இந்த பக்தர்கள் வராளோ இல்லையோ, எம்பெருமானே வேணும், எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சுத்தமான பக்தியை பண்ணி அந்த பெருமாள் பக்கத்தில் வராளே, அவளெல்லாம் என்ன பண்ணுவார்னா அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன், அவளெல்லாம் கொண்டு போய் என் பக்தர்களுக்கு நீ ஆளாயிரு அப்படின்னு காட்டுடுவான். சிரேஷ்டமான ரத்னங்களான இந்த பக்தர்கள் எல்லாம் கொண்டு போய் அடியார்களுக்கு நாக்குவான். ஏதோ அங்கங்கே தோஷத்தோட கூடி இருக்கிற இந்த பக்தர்கள் இந்த ரத்னங்களை தான் வச்சுப்பான். இந்த மாதிரி துவளில் மணிமாடத்தை தான் வச்சுப்பான், தூமணி மாடத்தை பக்தர்களுக்கு கொடுப்பான். அந்த மாதிரி இந்த கோபிகைக்கு தூமணிகளாலே ஒரு மாடத்தை அவன் சமைச்சு கொடுத்திருக்கிறானா எம்பெருமான், தூமணி மாடத்து. அந்த மணிமாடமே மணிகளால் ஆயிருக்கிறபடியாலே அதுக்கே ஒரு ஔஜ்வல்யம் உண்டு, அதுவே பிரகாசிக்கிறது. ஆனால் அதோடைய பிரகாசத்துக்கு இன்னும் மெருகூட்டுற மாதிரி உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா சுற்றும் விளக்கெரியா, எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சிருக்காளாம். உடனே ஒருத்தர் கேட்டா, சுவாமி அதுவே பிரகாசிக்கிறதோ இல்லையோ, மணிக்கு ஸ்வதகா பிரகாசம் உண்டு, அப்படி இருக்கிறச்ச விளக்கு எதுக்கு ஏற்றணும், அந்த மணியுடைய பிரகாசமே போராதோன்னா இது வெளிச்சத்துக்காக ஏற்றின விளக்கில்ல, மங்களத்துக்காக ஏற்றின விளக்கு. இதே போல பகல் வேளையில் இந்த உற்சவம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் இந்த அன்னக்கூட்ட உற்சவம் நடந்தது, வனபோஜன உற்சவம் இங்கே வெளியில் திருமஞ்சனெல்லாம் நடக்கிறது. அப்படியெல்லாம் ஆடுறச்சே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு விளக்கேற்றுவோம், திருவிளக்கேற்றுவோம். எதுக்கு சுவாமி, கண் தெரியலையா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டான். கண் என்ன தெரியறது, வெளிச்சமாக இருக்கிறது, சூரியன் இருக்கா, நல்லா கண் தெரியறது. கண் தெரியறதுக்காக விளக்கு இல்லை. இப்போவும் விளக்கேற்றுறது எதுக்காக, இந்த டியூப்லைட் எல்லாம் இருக்கிறச்சே விளக்கு எதுக்கு ஏற்றணும் கேட்போமா, இல்லை. எதுக்கு விளக்கேற்றுறதுன்னா அது ஒரு மாங்கல்யம், அது ஒரு மங்கள திரவியம்ன்றபடியால் இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கோபிகை என்ன பண்ணியிருக்கா, வீடு முழுக்க இந்த விளக்கேற்றி வச்சிருக்காளாம். ஆச்சாரியால் காட்டுறா, இவள் இந்த விளக்கு எதுக்கு ஏற்றி வச்சிருக்கான்னா கண்ணன் வந்தால் அவனுடைய அனுபவத்துக்குன்னு ஏற்றி வச்சிருக்கா. ஆனபடியாலே இவள் வீடு முழுக்க விளக்கா இருக்குமா, வீடு முழுக்க படுக்கையா இருக்குமா. எதுக்குன்னா கண்ணன் இந்த வீட்டில் எங்கே நடமாடினாலும் அங்கே ஒரு விளக்கு, அங்கே ஒரு படுக்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவள் ஏற்றி வச்சிருக்கா. அதாவது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமல, தூபம் அவ்வளோ ஆச்சரியமாக அந்த வாசனையாக இருக்கிறது, அதாவது சுவாசனையாக இருக்கிறது, நறுமணமாக இருக்கிறது. அந்த தூபம் பெருசாக புகை மூட்டமாக இல்லை, புகை மூட்டமாக இல்லாமல் ஆனால் வாசனை மட்டும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்பேற்பட்ட தூபம் கமலா. எதனால் என்ன, எல்லாமே கண்ணனுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கா இந்த கோபிகை. தூமணி மாடுத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமல துயிலன மேல் கண் வளரும். அவ்வளோ ஆச்சரியமான படுக்கையில் ஒருங்கிறியே. இவாளெல்லாம் ஆண்டாள் முதலான இந்த கோபிகளுக்கெல்லாம் ஒரு பொறாமை என்னன்னா, நமக்கு கண்ணன் பக்கத்தில் இல்லாதபடியாலே அந்த படுக்கையில் உட்கார்ந்தாலே நமக்கு பொறுக்க மாட்டேன்றது, ஏதோ நெருப்பில் உட்கார்ந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் நீ எப்படிமா இந்த படுக்கையில் தூங்கி நல்லா தூக்கம் வருது, உனக்கு படுக்கையில் சயனிச்சு உனக்கு எப்படி தூக்கம் வருது, உனக்கு கண்ணனுடைய விரகன்றது உனக்கு பாதிக்கவே பாதிக்காதா அப்படின்னு கேட்குறா. அதான் சொல்கிறார், துயிலன மேல் கண் வளரும். மாமான் மகளே, இந்த கோபிகை ஆண்டாள் இருந்த காலம் என்ன, கோபிகள் இருந்த காலம் என்னன்னா குறைஞ்சி ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆண்டாள் இருந்ததுக்கும் அந்த கோபிகள் இருந்ததுக்கும் அத்தனை வருஷங்கள் வாசி உண்டு. ஆண்டாள் சொல்றச்சே மாமான் மகளே, என்னுடைய மாமாவனுடைய மகளே அப்படின்றான். உண்டா சுவாமி, அந்த விருந்தாவனத்தில் யார் இவளுடைய மாமா யார் இருக்கா அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறா, இல்லை இவள் மாமான் மகள் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகன்னா அப்பேற்பட்ட பாகவதர்களை நாம் இந்த திருமேனி சம்பந்தத்தோட கொள்ளணும் அப்படின்றபடியாக. பாகவதர்களுடைய சம்பந்தம் இருக்கிறதே இதுதான் நமக்கு நிஜமான சம்பந்தம். இந்த மத்தும் உண்டான, அதாவது பகவத் விஷயத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அதை விடுங்கோ, பகவத் சம்பந்தத்தை கொண்டாடும்படியாக எம்பெருமான் பக்கத்தில் நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் நமக்கு வேணும், அதுதான் உத்தேசம் அப்படின்னு காட்டுறான். புரியறதுக்காக ஒரு சரித்திரம் சொல்கிறேன், சின்ன விஷயம். நமக்கு எல்லாம் ராமானுஜாச்சாரியர் நன்னாவே தெரியும், அவர் சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்ணினார் அப்படின்னு தெரியும் இல்லையா. அவர் ஒரு பெரிய சன்னியாசியாக இருந்தார், யதிராஜர் அப்படின்னு பேர் பெற்றவர். அந்த எம்பெருமானார்
தான் சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணது இதே காஞ்சியில் அனந்த சரஸில் தான் சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணினார் தேவப்பெருமாளுடைய சந்நிதியில். அந்த அந்த காலத்தில் சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணுறச்சே ஒரு சன்னியாசி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, கை ரெண்டும் மேலே அதாவது தூக்கி வச்சுண்டு அவன் சொல்லணுமா, சந்யஸ்தம்மே சந்யஸ்தம்மே கூட்டு சொல்லணுமா. எது வரைக்கும் உரச்ச குரல்ல சொல்லணும்னா தேவலோகத்துக்கு போய் தொடணுமா அந்த வார்த்தை. நான் எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்னு சொல்லணுமா. சந்யஸ்தம்மையா அப்படின்னு அவன் சொல்றச்சே எம்பெருமானார் ஒரு அதிகப்படியான வார்த்தையை சொன்னார். என்னன்னா, நம் தாசரதியை தவிர வேற எல்லாரும் விட்டோம் அப்படின்ட்டாரு. யார் அந்த தாசரதி அப்படின்னாக்கா, இன்னைக்கு முதலியாண்டான்னு ஒரு ஆச்சாரியனை நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதலியாண்டான்ற ஒரு ஆச்சாரியம் உண்டு. இங்கே பக்கத்தில் போனால் இந்த பச்சைவாரண பெருமாள் சந்நிதி பக்கத்தில் இருக்கிறவர் முதலியாண்டான், அந்த இடத்துக்கு சேர்ந்தவர். அந்த முதலியாண்டான் இருந்தாரே எம்பெருமானாருக்கு பூர்வாசிரமத்திலே மருமகன். தன்னுடைய மருமகனாச்சே, தனக்கு தேக சம்பந்தியாச்சே, ஆனபடியால விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரான்னா, தேக சம்பந்தத்தை கொண்டாடல. அவர் எத்தனை பெரிய பாகவதரா இருந்தார், அவருக்கு இருந்த ஞான பக்தி வைராக்கியங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, அவரை விட்டுட்டு நான் என்ன சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதெல்லாம் முடியாது. ஆனபடியாலே நம் முதலியாண்டார், அதாவது அந்த தாசரதியை தவிர வேற எல்லாத்தையும் விட்டோம்னு சொல்லணும்னா, இந்த தேக சம்பந்தத்துல எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஊற்றம் இருந்தது, இதை ஒரு விஷயமா கொண்டு பிற்காலத்துல கூரத்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரிய மகான் அவர் புலம்புண்டே இருப்பாராம். என்னதான் அந்த அது கூரத்தாழ்வான் பேர்ல எம்பெருமானாருக்கு விசேஷமான அபிமானம், அவ்வளோ பெரிய அபிமானம் இருந்தாலும் சொல்லுவாராம், என்னதான் என்னை இப்படியெல்லாம் சிஷ்யன் அபிமானிச்சாலும், என்னை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடினாலும், முதலியாண்டானுக்கோ எம்பாருக்கோ உண்டான அந்த தேக சம்பந்தம்ன்றது, ராமானுஜரோட அந்த தேக சம்பந்தம்ன்றது எனக்கு இல்லையே, அதை நான் இழந்தேனே அப்படின்னு புலம்புகிறான் எப்போவுமே இந்த கூரத்தாழ்வான். அப்போ மாமான் மகளே அப்படின்றச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. இந்த மாமான் மகள்னு ஆண்டாள் எதனால கூப்பிடணும்னா, அங்க ஒரு தேக சம்பந்தத்தை அவள் ஆசைப்பட்டிருக்கா. அந்த பாகவதர்களோட நான் மாமா மாமி அப்படின்லாம் கூப்பிடுறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. அது உத்தேசியம், அவர்களோட சம்பந்தம் எனக்கு உத்தேசியம் அப்படின்றபடியாலே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் இதெல்லாம் கூட்டுண்டே இருக்கிறச்சே உள்ளே இருக்கிற கோபி கொஞ்சம் வித்தியாசப்பட்ட கோபிகை அப்படின்னு முதலே சொன்னானோ இல்லையோ, அவள் சொன்னாளா, நீங்களே கதவை திறந்து உள்ளே வாருங்கோமா, நீங்களெல்லாம் வந்திருக்கீங்க, நான் எழுந்தெல்லாம் வந்து கதவுல திறக்க முடியாது, நீங்களே வாருங்கோ அப்படின்னு உடனே அவள் சொல்கிறாளா, ஆண்டாள் சொல்கிறாளா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இதெல்லாம் மணிக்கதமோ இல்லையோ, எந்த இடத்துல தாப்பாள் வச்சிருக்கேன், எந்த இடத்துல திறக்கணும் ஒன்றும் தெரிய மாட்டேன்றது, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது, வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறது. ஆனபடியாலே நீயே கொஞ்சம் தாப்பாள் திறந்துடுவேன், அப்போதான் நான் உள்ளே வர முடியும் அப்படின்றா. இதெல்லாம் சொல்கிறச்ச பேசாமல் படுத்திருந்தான் உள்ள. அப்போதான் அவளுடைய தாயார் வந்தாள், அந்த கோபிகையுடைய தாயார் வந்துட்டு கேட்குறா, ஏண்டிமா இங்கே ஆண்டாள் உன்னுடைய தோழிமார்கள் எல்லாம் வந்திருக்கா, உன்னை அவ்வளோ ஆசையாக கூப்பிடுறா, எழுந்து போக வேண்டியது தானே, இங்கே தூங்கி என்ன பண்ணுறேன் கேட்குறா. அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த குரல் ஆண்டாள் கேட்டதோ இல்லையோ, உடனே பக்குன்னு பிடிச்சுட்டாளாம். மாமீர் அவளை எழுப்பீரோ, நல்ல காரியம் நீ வந்தியா, நல்ல வேலை நீ வந்தியாமா, மாமி அந்த உன் பொண்ணை எழுப்பு, எத்தனை நேரமா தூங்குறாவோ, நான் எத்தனை எழுப்பியோ எழுந்துக்கவே மாட்டேன்றாளே, மாமீர் அவளை எழுப்பீரோ அதாவது மணிக்கதவன் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. அவளும் இரு நான் எழுப்புறேன் அப்படின்னு எழுப்பி பார்க்குறா. அவளானா மசையறதாவே இல்லை. ஆனபடியாலே இவள் ஆண்டாள் வெளியில் இருந்தால் கொஞ்சம் அவளை கொஞ்சம் உசு பேத்துற மாதிரி கேட்குறா. உன்மகள் தான் ஊமையோ, ஏன் உன் பொண்ணுக்கு காதே ஏதாவது பேசவே தெரியாதா, நான் இவ்வளோ பேசின்னு இருக்கேன் வெறுமை ஒன்றும் பேசாமல் தூங்குறாளே, அவளுக்கு என்ன ஊமையா, அவளும் ஊமையா, பேசவே தெரியாதா, அல்லது ஊமையான கேட்ட மாத்திரத்தில் எழுந்தாலும் வருவான், இவளுக்கு காதும் கேட்காதா, காதில் தொலைன்றதே இல்லையா, ஊமையோ அன்றி செவிடோ, காது கேட்காதா உன் பொண்ணுக்கு, அனந்தலோ இல்லை ராத்திரியெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுபவத்திலேயே அவள் இருந்து இப்போதான் படுத்து தூங்கியிருக்காளா, அந்த ஆயாசமா களைப்பா, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாரானோ வந்து மந்திரத்தை போட்டு நீ எழுந்துக்க கூடாது அப்படின்னு மாமான் அதாவது அம்மான் பொடி அப்படின்றாளே, அந்த அம்மான் பொடியை தூவினாளா. அம்மான் பொடின்னா பழுங்காலத்தில் இந்த வசீகரணம் பண்ணுறவா அப்படின்னு சில பேர் மந்திரவாதிகளெல்லாம் இருக்காள் இல்லையா, அவள் எல்லாம் அவர் பொடியை வச்சுட்டு இருப்பாராம். இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில் விளையாடுறதுக்கு நீ எல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே விளையாடணும்னு ஆற்று முன்னாடியே உட்கார்த்துருப்பா. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை பார்த்தா அழிச்சும் போடுவாள் இந்த மந்திரவாதிகள்.
எப்படி அழிச்சும் போவா? கிட்னாப் பண்ணணும்னா அந்த மாதிரியெல்லாம் கடத்த முடியாது. எல்லாரும் பார்த்து அவனை அங்கேயே அடிச்சுடுவா. ஆனபடியால் ஒரு அம்மான் பொடின்னு ஒன்று இருக்குமா, மந்திரிச்ச ஒரு பொடி. அதை அந்த அந்த பிள்ளை முகத்தில் தூவினா அது மாமா 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 மாமான்னு சுற்றிகிட்டே இருக்குமா, இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குமா. பார்த்தவாளால் என்ன சொல்லுவா, ஓ இவனுடைய மாமா போல் இருக்குது, இவன் எங்கே போனாலும் அழிச்சும் போயிட்டு இருக்கா போல இருக்குது அப்படின்னு ஆயிடுவான். அவன் பாட்டுக்கு போவான், அந்த குழந்தைய வசீகரணம் பண்ணி அழிச்சும் போயிடுவான். இதுக்கு தான் அம்மான் பொடின்னு பேர். இந்த அம்மான் பொடியை தூவினா மாதிரி உன் பொண்ணுக்கு யாரான மந்திரம் போட்டு நீ தூக்கத்தினா நான் சொல்கிற வரைக்கும் எழுந்துக்க கூடாதுன்னு மந்திரம் போட்டிருக்காளா? அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. எதனால இவள் அசையவே மாட்டேன்றா, எதனால பேசவே மாட்டேன்றா, சொல்லியும் எழுந்துக்கவே மாட்டேன்றா. அதுக்கு தான் அந்த மாமி சொன்னாளா, சரி குழந்தைகளே, நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீங்களும் சொல்லி இவள் கேட்க மாட்டேன்றா. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இந்த பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, அவர்களுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னால் விழிப்பு வரும். மூர்ச்சித்து கிடக்கிற தசையில் பெருமாள் திருநாமத்தை சொன்னால் விழிப்பு வரும். திருமங்கை ஆழ்வார் ஒரு கிளியை வளர்த்து வச்சுட்டு இருந்தார். அந்த பரகால நாய்க்கு ஒரு கிளியை வளர்த்து வச்சுட்டு இருந்தார். இவள் மூர்ச்சித்து போகிற காலத்தில் அந்த தாயார் வந்து கிளியை சொல்கிறான், நீ கொஞ்சம் திருநாமத்தை சொல்லி இவளை எழுப்பக்கூடாதா அப்படின்னாக்கா, அது கல் எடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமருபூம் கட்சி ஊரகத்தா என்னும் திருநாமங்களை பாட ஆரம்பிச்சுடுத்து. உடனே விழிப்பு வந்துடுத்து இந்த பரகால நாயகிக்கு. எழுந்துட்டு அந்த கிளியை கையில் எடுத்துண்டு வளர்த்ததால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு பாசுறான். நான் இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு இந்த பாலமுதோடு இன்னடிசில் ஊட்டி வளர்த்த என் கோலக்கிளின்னு சொல்கிறபடிக்கு உன்னை இத்தனை எல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்த்தேன், உனக்கு திருநாமங்களெல்லாம் சொல்லி கொடுத்தேன், நல்லது. நான் சொல்லி கொடுத்தது சார்த்தகமாச்சு, திரும்பி அதை சொல்லி என்னை எழுப்பிட்டியோ இல்லையோ, நல்லதுன்னு கை கூப்பி வணங்கினாள்னு இருக்கு. அப்போ இந்த பக்தர்கள் எல்லாம் மூர்ச்சித்து கிடக்கிறச்சே, எம்பெருமானோட அனுபவத்தில் மூர்ச்சித்து கிடக்கிறச்சே, அவரை எழுப்புறதுக்கு என்ன மருந்துன்னா திருநாமங்களை சொல்கிறது. தாயார் சொல்கிறா, அந்த திருநாமங்களை சொல்லுங்க இவள் எழுந்துடுவா அப்படின்னா, நாம தான் அப்போது ஜல்பம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையோ கேட்குறான் இந்த ஆண்டாள். அப்போதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எந்த திருநாமம்னா அதுதான் சொல்கிறா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு. நாமம் பலவும் நவின்னு நான் ஒரு சஹஸ்ரநாமத்தையே சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை 1000 நாமங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்னு கேட்டா, மாமாயன் பெரிய ஆச்சரியமான சேஷ்டிதங்களில் உடையவன் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதனா இருந்து கண்ணனா பிறந்தானோ இல்லையோ, கண்ணனா பிறக்கிறச்சே அவன் எப்பேற்பட்டவன், எல்லா லோகங்களுக்கும் சுவாமியானவன். அவன் கண்ணனா வந்து அவதரிக்கிறச்சே தூதனா போனா, இந்த சாரதியா போனா, இந்த வெண்ணையை களவாடினா, இந்த கோபிகள் எல்லாம் கட்டு அவனை அடிக்கிற மாதிரி அவனை தன்னைத்தானே அமைச்சுண்டான். எத்தனை ஒன்னா ரெண்டா காரியங்கள் இவன் பண்ணது, இவனுடைய ஆச்சரியங்கள் ஒன்னா ரெண்டா. மாயன் அப்படின்னு பேர் பெற்றான். மாமாயன் பெரிய மாயையுடையவன். மாயன்னா ஏதோ மாய ஆயிடுறது அப்படின்னு இல்லை, மாயன் அப்படின்னா ஆச்சரிய சேஷ்டிதன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாமாயன் மாதவன், இந்த ஆச்சரிய சேஷ்டிதங்களுக்கெல்லாம் எது சுவாமி குருகுலம். அவன் எங்கே போய் கற்றுன்னு வந்தான்னா, மாதவன் மாயாக தவஹா, பெரிய பிராட்டியாருக்கு கணவனாக இருக்கிறான் இல்லையோ, அதுவே அவனுடைய குருகுல வாசம் பண்ணினபடின்னு காட்டுறான். பெரிய பிராட்டியாருக்கு அவன் கணவனாக இருக்கிறது தான் அவன் பெரிய இந்த மாதிரி சேஷ்டிதங்கள்லாம் பண்ணுறதுக்கு அதுதான் மூலம். மாமாயன் மாதவன் வைகுந்தன், வைகுந்தன்னா பெரிய ஒரு பரத்வத்தோட கூடினவன் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுறான். அப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு, பல நாமங்களையும் நாம் சொல்லியாச்சு. நாம் இந்த மாதிரி ஜல்பம் பண்ணியும் அந்த நாமங்களை நாம் சொல்லியும் உன்னுடைய பெண் பிள்ளை எழுந்துக்க மாட்டேன்றாளே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறா அப்படின்றது இந்த பாசுரம். அதாவது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியா தூபங்கமள துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோ ரெம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரத்தை சொல்லி அப்படியும் அந்த கோபிகையை எழுப்பி அடுத்த எல்லாரும் சேர்ந்து அடுத்த கோபிகையுடைய திருமாளிகைக்கு போனாள் அப்படின்னு சரித்திரம். நாளைய தினம் நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் அப்படின்னு அவளுக்கு இருக்கிற தனிப்பட்ட வைபவம் என்ன அப்படின்றத நாளை மறுநாள் ரெண்டு தனிப்பட்ட கோபிகள் நோற்றுச்சுவர்க்கம் கனைத்திளங்கத்திருமை அப்படின்னு, அதாவது அந்த அடுத்த பாசுரம், அந்த பாசுரங்களில் அனுபவிக்கலாம். நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பெள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே, 143 நுரைத்தாள் வாழியே, உயிரரங்கற்கே கண்டு உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரந்திருமல்லி வளநாடி வாழியே,
மண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.